ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, த பெஸ்ட்டு டேங்க் ஆஃப் பிகினர்ஸ். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்டார்டிங்கில் மீன் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க எந்த சைஸில் ஒரு டேங்க் வாங்கலாம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம அக்வேரியம் வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டேங்கை சூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம மீனை தான் சூஸ் பண்ணணும். ஸோ எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேங்க் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் மீனை வாங்கிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அது கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் மீனை வாங்குங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேங்கை சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃப்ளவரானோ இல்லாட்டி அரோவானாவோ வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 ஃபீட் டேங்க் இல்லை 5 ஃபீட் டேங்க் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மீன்களுக்கு அந்த டேங்க் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 ஃபீட் டேங்க்கில் ஃப்ளவரானை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சின்னதாக இருக்கும்போது ஓகே. பட் அது வளரும்போது அது கொஞ்சம் சின்னதாகிடும் டேங்க்கு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுக்கறது நல்லது ஃப்ளவரானுக்கெலாம். ஸோ ஃப்ளவரானு எனக்கு அந்த மீன்லாம் நான் வாங்க போகிறது இல்லை ப்ரோ. நான் மீனை வளர்க்கணும், ஆனால் எனக்கு மீன் சாகக்கூடாது, கொஞ்சம் அந்த ஒரு கரெக்டான ஒரு டேங்க்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 2 ஃபீட் டேங்க் வாங்குங்க. ஸோ ஏன் நான் 2 ஃபீட் டேங்க் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, அதில் தான் நம்ம இந்த அமோனியா அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அக்வேரியம் வாங்குறவங்க 1 ஃபீட் டேங்க் வாங்கிடுவீங்க. ஸோ 1 ஃபீட் டேங்க் வாங்கினா அதில் என்ன பிரச்சனை நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் சின்ன டேங்க்கு. ஸோ அதுக்குள்ளே விடுற மீனுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டியாக தான் மீனை விடுவீங்க. ஸோ ஒரே ஒரு வெரைட்டி மீனை வச்சுக்க போகிறீங்க. ஸோ 1 2 தான் அதில் இருக்க போகுதுன்னா அதுக்கு நோ ப்ராப்ளம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 6 கோல்டு ஃபிஷ்ஷை விட்றீங்க. ஸோ 5 6 கோல்டு ஃபிஷ் 1 ஃபீட் டேங்க்கில் இருக்கும்போது அந்த மீன் நல்லா வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். உங்கள் டேங்க்லேயே நிறைய அமோனியா வரும். ஸோ அந்த அமோனியா டக்குன்னு பஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது 1 ஃபீட் டேங்க்கில் இருக்கும்போது நம்மளுக்கு மீன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா செத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ரீசன் அதுதான், சின்ன டேங்க்கில் மீன் சாகுறதுன்றதை. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் இந்த வாட்டரோட பிஹெச் லெவல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது டக்குன்னு பஃபர் ஆகும். ஸோ சின்ன டேங்க் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுவே பெரிய டேங்க் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் விஷயம் அது வைக்கிறதுக்கான இடம். ரெண்டாவது விஷயம் நம்ம பெரிய டேங்க் வாங்குறதுனாலே அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் மீனுங்களை ஆட் பண்ணுறது தான். ஸோ அதுங்க பெரிய சைஸ் மீன் ஆட் பண்ணும்போது அதுங்களை பெரிய சைஸு பூவும் இருக்கும். ஸோ அதனால் நிறைய அமோனியா அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன மீன், ஒரு மீடியம் சைஸ் மீன் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு 2 ஃபீட் டேங்க் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஃபீட் டேங்க் வாங்குங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் கோல்டு ஃபிஷ் தான் வளர்ப்பீங்க. ஸோ கோல்டு ஃபிஷ், ஏஞ்சல் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஷார்க்குன்னு ஒரு மீன் இருக்கும் அக்வேரியம் ஷாப்பில், ஒயிட்டு பிளாக்குன்னு சொல்லி விற்பானுங்க. அதை தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. நிறைய பேர் அதை வாங்கிறீங்க. அதுவும் இல்லாமல் 1 ஃபீட் டேங்க் இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டில் கூட அந்த ஷார்க் இருக்குது. போய் அது 1 ஃபீட் டேங்க்லலாம் இருக்காது. அந்த மீனே கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி வளரக்கூடிய மீன் கைஸ், அதுக்கு மேலே வளரும் கைஸ். அது அந்த மீனை போட்டு 1 ஃபீட் டேங்க்கில் வச்சுருக்கான். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக டக்குன்னு வளர்ந்துடும். ஸோ அதனால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எப்போவும் கொஞ்சம் மீடியம் அளவு சின்ன மீனை வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு மீனை வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா அதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 2 ஃபீட் டேங்க்கில் இருக்கும்போது அமோனியா பஃபர் ஆகாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகும். பட் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஒவ்வொரு மீனாக நம்ம டேங்க்கில் சாக ஆரம்பிக்கும். சின்ன டேங்க்கில் இருக்கும்போது அது டக்குன்னு எல்லாமே மடுகை ஆயிடும். பட் கொஞ்சம் அது பெரிய டேங்க்கில் இருக்கும்போது ஒவ்வொன்றா இறக்க ஆரம்பிக்கும். அதை நம்ம அமோனியா நம்ம டேங்க்கில் அதிகமாக இருக்குது, இல்லாட்டி நம்ம டேங்க்கில் ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்குது, மோஸ்ட்டாக பார்த்தா அமோனியா தான் இதுக்கான ரீசனாகவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ வீக்லி ஒரு 20 இல்லை ஒரு 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ண பார்த்தீங்கன்னா மீனும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நல்லா டேங்க்கும் நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ உங்கள் கூட மீன் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ டேங்க் அப்படியே எடுத்து கல்லை வாஷ் பண்ணி டேங்க்கை கழுகி அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்கள் டேங்க் நீங்கள் ரொம்ப நாள் கழுகாமல் விட்டு அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. மற்றபடி அதை கொஞ்சம் தான் அழுக்கு இருக்குது அப்படின்றனால அதை எடுத்து டக்குன்னு கழுகி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. மாதக்கணக்கு அப்படியே விட்டுறாதீங்க. அதுவே அமோனியாவை பில்ட் பண்ணும் நல்லாவே டேங்க்குள்ளே. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ பிகினர்ஸ்க்கு நீங்கள் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2 ஃபீட் டேங்க்கில் வாங்க, அதுக்கேற்ற மாதிரி மீனையும் வாங்குங்க, ஓகேங்களா? See you next video. Bye bye guys.